டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீ என் கூட தான் வாழ்வேன் சாவேன்னு சொல்லி என்னைய சாவடிச்சிட்டு இருக்க. என் கூட வாழ்றதுலாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே இல்ல. உனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் தான் நான் போராடிட்டு இருக்கேன். அத நீ புரிஞ்சுக்கோ. மாமா, உங்க கூட வாழ்றதை விட வேற எந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் மாமா. உங்களால மட்டும்தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். அந்த வாழ்க்கை உங்க கூட வாழ்றதா மட்டும்தான் இருக்கும். மாமா, எல்லா ஆம்பளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை தடமாறும். அந்த மாற்றம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மாமா. இங்க பார், எந்த மாற்றமும் எனக்குள்ள வரல. நான் நானாதான் இருப்பேன். இங்க பார், ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நான் கடைசி வரைக்கும் எப்பவுமே மாற மாட்டேன். கடைசி வரைக்கும் என் மனசுல உனக்கு இடமே கிடையாது. அத நீங்க டிசைட் பண்ண முடியாது மாமா. விதின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்மள கண்டிப்பா சேர்த்து வைக்கும். மாமா, நான் ஏன் மாமா உங்க கார்ல வந்து இடிக்கணும்? நாம ஏன் சந்திக்கணும்? சுந்தரம் மீனாட்சி அக்காவும் ஏன் லவ் பண்ணணும்? அவங்க கல்யாணத்துக்கு நாமே சேர்ந்து போராடணும். அந்த கல்யாணத்துல நாமே ஒண்ணு சேரணும். மாமா, விதி அவங்கள சேர்த்து வைக்கல, அவங்க மூலமா நம்மளதான் சேர்த்து வச்சிருக்கு. நீங்க என் கூட தான் வாழணும்னு சூழ்நிலைய உருவாக்கியிருக்கு. இவ்ளோ நடந்திருக்கும் போது உங்க மனசுல என் மேல காதல கண்டிப்பா வர வைக்கும் மாமா. சான்ஸே கிடையாது. என்னதான் நீ விதி விதின்னு சொல்லிட்டே இருந்தாலும் என் மனசுல உன் மேல காதல வர வைக்க முடியாது. சரி மாமா, அப்ப ஏன் என்ன கூட்டிட்டு போக வந்தீங்க? ஏய், அதெல்லாம் ஒரு அக்கறையில தான். அது அக்கறை இல்ல மாமா, என் மேல இருக்கிற காதல் அது உங்களுக்கு வந்துருச்சு. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி எந்த இளவும் எனக்குள்ள இல்ல. இனிமே வரவும் வராது. இப்ப சொன்ன இந்த வாய்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல நீதான் என் வாழ்க்கை, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லும் மாமா. அதுதான் விதி. ஏய், என்ன படலங்க விதி? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி, என் மனசுல காதல் இருக்கு, அதுக்கு காரணம் அந்த விதின்னு சொல்றல. நீ சொல்ற மாதிரியே என் மனசுல காதல் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை நிரூபிக்க நீ சொல்ற அந்த விதி இப்போ இந்த மலை நிறுத்துமா? நிறுத்த சொல்லு பாப்போம். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா என் மனசுல உன் மேல காதல் இல்லவே இல்ல. வா. என்ன மாமா, இந்த சாட்சி போதுமா? மாமா, உங்களுக்குள்ள என் மேல காதல் இருக்கு மாமா. உங்களுக்கு தெரியாமலேயே அது எப்பயோ வந்துருச்சு. ஆனா நீங்க தான் அதை இன்னும் உணரவே இல்லை. கண்டிப்பா நீங்க அதை உணர்வீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற காதலை நான் வெளியே கொண்டு வருவேன் மாமா. ஏன் சிவா மாமா எனக்கு மட்டும்தான். என்னம்மா, என்னாச்சு? டேய், யாரா நீங்க? மாமா இருங்க மாமா, கோவப்படாதீங்க. நான் இங்க தனியா நின்னுட்டு இருந்தப்போ இவங்க தான் என்ன பத்திரமா இங்க நிக்க வச்சுட்டு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டாங்க. அண்ணா, இவர்தான் என் ஹஸ்பண்ட். என்ன சார் நீங்க ஒய்ஃபை நடுக்காட்டுக்குள்ள விட்டுட்டு வேலைன்னு போயிட்டீங்களே சார்? வேலை முக்கியம் தான் சார், அதுக்காக ஒய்ஃபை நடுக்காட்டுக்குள்ள விட்டு போயிருவீங்களா? இந்த காடு மோசமான காடு சார். மறுபடியும் மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு கூட்டு போங்க சார். தங்கச்சி, பத்திரமா போயிட்டு வாமா. அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லம்மா, இருக்கட்டுமா. வாங்க மாமா போலாம்.
அம்மா நீ தூங்குனா எனக்கு தூக்கம் வந்துரும் போல இருக்கே. அம்மாடி நான் வயசானவம்மா, தூங்காம இருந்தா உடம்பு கெட்டு போகுமா. ஏன் நீ நடுராத்திரியில எழுந்திருச்சு போய் இந்த சக்தி ரூம்ல உத வாங்குனது இல்ல? அம்மாடி அந்த சிவா பைய போயிடுவான்னு தான் நீ பயப்படுற. அவன் போக மாட்டாமா, நீ தேவையில்லாம பதட்டப்படுற. சிவா பையன் உன் பேச்ச மீறவே மாட்டான். அம்மா நான் சொல்றத செய். முதல்ல அவன் என்ன செய்யறான்னு பாத்துட்டு வா. சரிம்மா போறேன். கடவுளே, அந்த சக்தி அந்த காட்டுல தனியா இருந்து சாவணும். அது மட்டும் நடந்துடுச்சு, என் சொத்துல 1/4 பங்க நான் உனக்கு உண்டியிலேயே போட்டுடுறேன். நம்ம கிட்ட போக மாட்டேன்னு சொன்னா எப்படி போனா இவ? நம்ம இங்க தானே இருந்தோம். ச்சே. சுபத்ரா, அந்த சிவா பையன் மேல இல்லம்மா, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோமா, எங்கேயுமே அவன் இல்லம்மா, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோமா. அங்க இருக்கான் பாரு. ஏமா இவன் எப்படிமா வெளியே போனா? மின்னல் வேகத்துல போனாமா. கொஞ்சம் பேசாம இருக்கியோ? நானே கடுப்புல இருக்கேன். நான் தான் உன்னை அப்பவே மேல போய் பாரு பாருன்னு சொன்னேன்ல, என் பேச்ச கேட்டியா நீ? இப்ப பாரு, சிவா நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த மூதேவியை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அம்மாடி, உன் பேச்ச மீறி அவன் போக மாட்டான்னு நினைச்சம்மா. ஆனா இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. அம்மாடி, ஐ எம் சாரிம்மா. அம்மாவை மன்னிச்சிடுமா. கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. சிவா, அம்மா நீ எப்பப்பா வெளியில போன? இப்பதான் அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனேன். எப்படி போன? இந்த வழியா தான் போனேன். ஓ, ஏண்டா நாகரடோ, அவனே மழையில நினைச்சு போய் வந்திருக்கான். வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. சிவா, நீ உள்ள போ. சரிம்மா. வா சக்தி. சிவா, சக்தி எங்கிருந்து வந்தா? அது வந்துமா, சக்தி ஆஃபீஸில் இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருந்தது, அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. வர்றதுக்கு வண்டி இல்லைன்னு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்டா. அதான் சரின்னு நான் போய் கூட்டிகிட்டு வந்தேம்மா. ஏன் நம்ம கார்லயே போய் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அது வந்துமா, மழையில வண்டி எடுத்துட்டு போனா வழியில ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பயந்துருப்பான். அதனாலதான் ஆட்டோல போயிருப்பான். என்ன சிவா, கரெக்ட் தானே? ஆமா பாட்டி. சக்தி வா. அம்மா, சிவா நமக்கு தெரியாம பின்பக்கமா போயிருக்கான். காரை ஸ்டார்ட் பண்ணா சத்தம் கேட்டு எங்க நம்ம பாத்துருவோமோன்னு நினைச்சு ஆட்டோ பிடிச்சு போயிருக்கான். ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இவ்வளவு கஷ்டப்பட்டும் எல்லாம் வீணா போயிடுச்சேம்மா. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு புரியலையே. ஒருவேளை சிவா சக்தி கிட்ட லவ் சொல்லியிருந்தா என்ன பண்றது?
தலையே வெடிச்சிடும் போல இருக்குமா. அம்மா அம்மா, அந்த கங்கா அவனை கண்டிப்பா கேள்வி மேல கேள்வி கேப்பா. சிவா அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்வான். அவன் என்ன சொல்றான்னு போய் கேட்டுட்டு வா. சரிம்மா. மாமா ம். தலையை துவட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மாமா. வேணாம். இல்ல மாமா, நனைஞ்சிருக்கீங்க, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது மாமா. தலையை துவட்டிக்கோங்க. வேணாம் சக்தி. மாமா ம். இந்தாங்க மாமா. கை கொடுங்க ப்ரோ. அட கைய கொடுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நீங்க சக்தியை லவ் பண்றீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ப்ரூவ் பண்ணிட்டானா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இனிமே நான் எதுக்குங்க? நான் நாளைக்கே கிளம்புறேன். ஹலோ, வெயிட். என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? இங்க பார், சக்தியை நான் போய் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் அவ மேல இருக்கிற லவ்னால இல்ல, ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு மனிதாபிமான குணம்தான். அந்த மனிதாபிமானத்தோட அடிப்படையில தான் சக்தியை நான் கூட்டிட்டு வந்தேன். ஓ. அது மட்டும் இல்ல, சக்திய என்னைய நம்பி அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அவ டிவோர்ஸ் வாங்கிட்டு அவ வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவளை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும். இல்லனா என் பொண்ணை எப்படி அனுப்பி வச்சேன், திரும்ப எப்படி அனுப்பியிருக்கான் பாருன்னு என்னை பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. அதுக்காக தான் நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். நல்ல வேலை. அப்போ உங்களை யாரும் கேள்வி கேட்ட கூடாதுங்கிறதுக்காகவும் ஒரு பொண்ணை காப்பாத்தணுங்கிற மனிதாபிமான அடிப்படையில தான் நீங்க சக்தியை காப்பாத்திருக்கீங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. கொக்கி போட்டு பேசுறானே. அப்ப சக்தி இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா? நிச்சயமா என் கண்ணு முன்னாடி நடக்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் போய் உதவி செய்வேன். இதே சக்தி நாளைக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு இதே மாதிரி உதவி எல்லாம் செய்வீங்களா? ஏய், அதான் சொல்றேன்ல, என் கண்ணு முன்னாடி நடக்கிற பட்சத்துல நான் நிச்சயம் போய் உதவி செய்வேன். ப்ரோ, ஒவ்வொரு நாளும் நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது ரோட்ல, சிக்னல்ல, பார்க்கிங்லன்னு இந்த மாதிரி குறைஞ்சது 5 விஷயமாவது நீங்க பாப்பீங்க. அப்பெல்லாம் நீங்க மனிதாபிமானத்தோட போய் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டா இருக்கீங்க இல்ல? ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு காரை நேரா ஆபீஸ்க்கு தானே விடுறீங்க. கண்ணு முன்னால நடந்தா ஹெல்ப் பண்ணுவேன்னு டயலாக் எல்லாம் பேசுறீங்க. இங்க பாருங்க ப்ரோ, இப்பவும் நான் சொல்றேன், நீங்க சக்தி மேல வச்சிருக்கிறது லவ் தான். என்ன இவ? அதுக்கு நீங்களே ஒரு திரைய போட்டு மறைச்சிட்டு அதுக்கு பேரு மனிதாபிமானம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நிச்சயமா இல்ல. இங்க பார், எனக்கு லவ் எல்லாம் கிடையாது. அது இனிமே வரப்போறதும் இல்ல. கண்டிப்பா வராது ப்ரோ, ஏன்னா அதான் ஆல்ரெடி வந்தாச்சுல்ல. ஏய், இவளே நோ, கண்டிப்பா இது லவ் இல்ல.
நம்ம வீட்ல இருக்கிற யாரா இருந்தாலும் நம்ம பாத்துக்குவோம்ல, அது மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் அ ஹியூமனிடேரியன் ஆக்ட், தட்ஸ் இட். அதை தவிர நீ சொல்ற மாதிரி லவ் படலங்க இதெல்லாம் கிடையாது. இத நீ நம்புனா நம்பு, நம்பலைனா போ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வேணா வேற ஏதாவது சொல்லு, செஞ்சு காட்டுறேன். ஓ, அடுத்த டாஸ்க் என்னன்னு அவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க ப்ரோ. பட் ஒன் கண்டிஷன். ஆனா அந்த டாஸ்க்ல இதே மாதிரி மனிதாபிமானம், ஹியூமனிடேரியன் ஆக்ட்னு சொல்லி எதையாவது சொல்லி எந்த காரணமும் சொல்லி என்னை ஏமாத்த கூடாது. என்ன ப்ரோ, ஓகேவா? கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ டாஸ்க் என்னன்னு முத சொல்லு. சொல்றேன் ப்ரோ, கண்டிப்பா யோசிச்சு சொல்றேன். இப்ப சக்தி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. போய் படுத்து தூங்குங்க. குட் நைட் ப்ரோ. லவ்வுக்கு மனிதாபிமானம்னு ஒரு பேரை வச்சுட்டு போறீங்க. போங்க ப்ரோ, எங்க போயிட போறீங்க? உங்க வாயாலேயே சக்தியை லவ் பண்றேன்னு சொல்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல ப்ரோ. ஐ அம் வெயிட்டிங். மனிதாபிமானமா? அப்ப சிவா லவ் இல்லைன்னு சொல்லிட்டா. சுபத்ரா கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான். மாமா, மாமா, என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம். அதுக்காக இப்படி ஈர தலையோட ஈர ட்ரெஸ்ஸோட இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? தலையை துவட்டிட்டு ட்ரெஸ் மாத்திக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா. சக்தி, ஆ? நீயும் தான் மலையில நனைஞ்சிருக்க. நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. சரி மாமா, நான் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, நான் கடைசி வரைக்கும் வராம இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீங்க எப்ப வந்து கூட்டிட்டு போவீங்களோ அப்ப வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களால என்னை இந்த மாதிரி விட்டுட்டு இருக்க முடியாது. மாமா, உங்க கூட வாழ்றதை விட வேற எந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் மாமா. மாமா, எல்லா ஆம்பளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை தடமாறும். அந்த மாற்றம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மாமா. நீ சொல்ற மாதிரியே என் மனசுல காதல் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை நிரூபிக்க நீ சொல்ற அந்த விதி இப்போ இந்த மலை நிறுத்துமா? வா. என்ன மாமா, இந்த சாட்சி போதுமா? மாமா, உங்களுக்குள்ள என் மேல காதல் இருக்கு மாமா. உங்களுக்கு தெரியாமலேயே அது எப்பயோ வந்துருச்சு. ஆனா நீங்க தான் அதை இன்னும் உணரவே இல்லை. கண்டிப்பா நீங்க அதை உணர்வீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற காதலை நான் வெளியே கொண்டு வருவேன் மாமா. எனக்கு லவ் எல்லாம் கிடையாது. அது இனிமே வரப்போறதும் இல்ல. கண்டிப்பா வராது ப்ரோ. ஏன்னா அதான் ஆல்ரெடி வந்தாச்சுல்ல.